ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், நான் உங்கள் வாதி பேசுகிறேன். இன்றைக்கி என்ன சம் பார்க்க போகிறோம்னா 10th சாப்டர் 6ல் இருக்க எக்ஸசைஸ் 6.3 பார்க்க போகிறோம். இது 6வது சம்மு. கொஸ்டின் என்ன, a lift in a building of a height 90 feet with transparent glass walks is descending from the top of the building. At the top of the building, the angle of depression to a fountain in the garden is a 60 degree. 2 minutes later, the angle of depression reduced to 30 degree. If the fountain is the 30√3 feet from the entrance of the lift, find the speed of the lift which the descending. Question என்னன்னா, இங்கே வந்து ஒரு லிஃப்ட் இருக்குன்னு சொல்லிட்டாங்க. ஓகேவா, ஒரு லிஃப்ட் இருக்குது, கொஞ்சம் தூரம் தள்ளி ஒரு ஃபவுண்டைன் இருக்குது. ஓகேவா, ஃபவுண்டனை எஃப்என் நம்ம எடுத்துக்கலாம். இங்கேருந்து ஃபஸ்ட்டு வந்து இந்த லிஃப்ட்டு ஸ்டார்டிங் டாப் இருக்குது பார்த்தீங்களா, அங்கேருந்து பார்க்கும்போது 60 டிகிரி கோணத்தில் இருக்குது. ஓகேவா, 60 டிகிரி டிப்ரெஷன் ஆங்கிளில் இருக்குது. ஓகேவா, அடுத்து ஒரு 2 நிமிஷம் கழிச்சு அது 30 டிகிரியாக மாறிடுது. ஓகேவா, நான் இப்போ லிஃப்ட்லேருந்து வந்துட்டுருக்கிறேன். ஒரு ஜன்னல்லேருந்து பார்க்கும்போது ஃபவுண்டனை பார்க்கும்போது 60 டிகிரி ஆங்கிள் நான் பார்த்துட்டு இருக்கிறேன். ஒரு 2 நிமிஷம் கழித்து பார்க்கும்போது 30 டிகிரி ஆங்கிளில் நான் பார்க்குறேன் இப்போ. ஓகேவா, ஃபஸ்ட் வந்து 60 டிகிரியில் பார்க்குறேன், இப்போ 30 டிகிரியில் பார்க்குறேன். அந்த 2. ஓகேவா, நெக்ஸ்ட்டு வந்து இது கீழே ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து இங்கேருந்து இங்கே வரதுக்கு 2 நிமிஷம் ஆச்சா. ஃபஸ்ட் வந்து இந்த லிஃப்ட்டோட ஹைட் எவ்வளோ சொல்லிட்டாங்கன்னா 90 ஃபீட் சொல்லிட்டாங்க. ஓகேவா, இது எழுதிக்கோங்க. இங்கேருந்து இந்த லிஃப்ட்டுக்கு வரும் கீழே வரும் பார்த்தீங்களா 2 நிமிஷத்தில், இது எவ்வளோ நேரத்தில் நான் இங்கே வந்தேன்னு கேட்குறாங்க. ஓகேவா, புரியுதா? நான் ஃபஸ்ட்டு வந்து ஒரு லிஃப்ட்லேருந்து வந்துட்டுருக்கேன், டாப்லேருந்து வந்துட்டுருக்கிறேன். அந்த டாப்லேருந்து அந்த ஃபவுண்டன் பார்க்கும்போது 60 டிகிரி இருக்குது. ஒரு 2 நிமிஷம் கழித்து வந்து அதே லிஃப்ட்டில் வந்துட்டுருக்கிறேன். அங்கே ஒரு ஜன்னல் தெரியுது, அங்கேருந்து நான் ஃபவுண்டனை பார்த்தேன்னா 30 டிகிரி ஆங்கிளில் பார்க்குறேன். ஓகேவா, இப்போ இந்த ரெண்டுக்கும் இருக்கிற டிஸ்டன்ஸ் தெரியணும். அது இல்லாமல் அது எவ்வளவு நேரத்தில் நான் இங்கே வந்தேன். ஓகேவா, எவ்வளோ நேரத்தில் நான் இங்கே வந்தேன். டைம் எனக்கு தெரியாது, சரி டைம் எனக்கு தெரியும். எவ்வளோ நேரத்தில் நான் இங்கே வந்தேன், 90 ஃபீட்டு. 90 ஃபீட்லேருந்து எவ்வளோ இங்கேருந்து நான் எவ்வளோ வேகத்தில் வந்திருக்கேன்னு கேட்குறாங்க. ஓகேவா, டைம் கேட்கல, டைம்னா 2 நிமிஷம் சொல்லிட்டாங்க. நான் இங்கேருந்து எவ்வளோ வேகத்தில் நான் வந்திருக்கிறேன், இந்த லிஃப்ட்டில் எவ்வளோ வேகத்தில் வந்திருக்குன்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா, இது ஏன்னு வச்சுக்கலாம், இது பி, இது சி. ஓகேவா, இப்போ வந்து ஏசி வந்து நம்மளுக்கு தெரியும். ஏசி எவ்வளோ சொல்லிட்டாங்க, 90 ஃபீட்னு சொல்லிட்டாங்க. இப்போ நம்ம பிசி கண்டுபிடிச்சோன்னா ஏபி, ஏசிலேருந்து பிசி கழிச்சோன்னா ஏபி கண்டுபிடிச்சிடலாமா? நான் போகிறேன் பாருங்கள், நான் டெஃபினேஷன் எழுதுறேன், பார்த்துக்கோங்க. let the ஏசி வந்து என்ன 90 ஃபீட்டு. இதில் வந்து நம்ம 30 டிகிரி மட்டும் எடுத்துக்கலாம், ஏன்னா நம்மளுக்கு பிசி மட்டும் இருந்தால் ஃபுல் கணக்கு முடிஞ்சிடும்ல. அதனால் 30 டிகிரி எடுத்துக்கலாம், 30 டிகிரி மட்டும் எடுத்துக்கலாம். 60 டிகிரி இந்த சம்மில் தேவையில்லை. இந்த ஃபவுண்டனுக்கும் இந்த லிஃப்ட்டுக்கும் இருக்கிற டிஸ்டன்ஸ் எவ்வளோனா 30√3. ஓகேவா, எஃப்சி ஈக்குவல் டு 13√3. நெக்ஸ்ட் வந்து பிஎஃப்சி, கோணம் பிஎஃப்சி வந்து 30 டிகிரி. ஓகேவா, இதில் என்ன கேட்டிருக்காங்க, ஸ்பீடு தான் கேட்டிருக்காங்க. அது எவ்வளோ ஸ்பீடில் வந்துச்சுன்னா, அப்போ ஸ்பீடோட ஃபார்முலா என்ன, ஸ்பீடு ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பை டைமா. டிஸ்டன்ஸ் எவ்வளோ, ஏபி, அதோட பேர் ஏபியா, ஏபி தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறது. டைம் என்ன, 2 நிமிஷம் சொல்லிட்டாங்க அவங்களே, அப்போது 2. இப்போ ஏபி கண்டுபிடிச்சி இதோட வகுத்தாவே டிவைட் பண்ணாவே ஆன்சர் வந்துச்சு. ஓகேவா, இப்போ முக்கோணம் பிஎஃப்சி எடுத்துக்கோங்க. பிஎஃப்சி ஈக்குவல் டு இது என்ன, ஆப்போசிட்டு அண்ட் அர்ஜென்ட்டா, ஆப்போசிட் பை அர்ஜென்ட். எதனால் ஆப்போசிட் இருக்குன்னா நம்மளுக்கு பி தானே வேணும், அப்போது அதுதான் ஆப்போசிட் எடுக்கிறோம். ஓகேவா, ஆப்போசிட் பை அர்ஜென்ட்டாக என்ன, tan தீட்டான்னு வரும். tan 30 டிகிரி, ஆப்போசிட் என்ன பிசி பை அர்ஜென்ட் என்ன 30/30√3. ஓகேவா, tan 30 டிகிரியோட மதிப்பு என்ன, 1/√3 ஈக்குவல் டு
பிசி பை 13 √3. இந்த 13 √3 இந்தாண்டு கொண்டு வரலாம். 30 √3 ஒரே நிமிஷம் முன்னாடி எழுதுறேன். 30 √3 பை √3 ஈக்குவல் டு பிசி. இதுக்கு கேன்சல் பண்ணிடலாமா? அப்போ வந்து பிசி வந்து எவ்வளோ? 30 ஃபீட். ஓகேவா? பிசி கண்டுபிடிச்சாச்சு. இப்போ இதை வச்சு ஏபி கண்டுபிடிக்கணும். ஏபி கண்டுபிடிக்கணும்னா கீழே அப்படியே போடுங்க. ஏபி ஈக்குவல் டு, இப்போ வந்து நம்மளுக்கு ஏபி தான் வேணும். ஏசி நம்மளுக்கு தெரியும், பிசி தெரியும். அப்போ இது ரெண்டையும் மைனஸ் பண்ணால் வர ஆன்சர் தான் ஏபி. ஓகேவா? ஏபி ஈக்குவல் டு பிசி மைனஸ் ஏசி மைனஸ் பிசி. ஓகேவா? ஏசி என்ன? 90 மீட்ரு, 90 ஃபீட். பிசி இப்போ தான் கண்டுபிடிச்சோம், 30 ஃபீட். ஓகேவா? இது மைனஸ் பண்ணா 60 ஃபீட் வருமா? இதுதான் ஏபி. ஏபி கண்டுபிடிச்சாச்சா? இப்போ நெக்ஸ்ட் வந்து ஸ்பீடோட ஃபார்முலா எழுதி அதை சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு நான் உங்களுக்கு எப்படி போடணும்னு சொல்லிட்டேன். ஸ்பீட் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பை டைம். டிஸ்டன்ஸ் எவ்வளோ? என்ன? ஏபி பை டைம் என்ன? 2. ஏபி கண்டுபிடிச்சாச்சா? ஏபி வந்து 60 பை 2. ஏபி பை 2 ஈக்குவல் டு, ஏபி வந்து 60 கண்டுபிடிச்சிட்டோம். அப்போது பை 2 இது கேன்சல் பண்ணால் 13 வருமா? 13 ஃபீட் பை மினிட். இது ஓகேவா? இது வந்து மினிட் தான் இப்போ கண்டுபிடிச்சிருக்கோம். செகண்ட்ஸில் தான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகேவா? அப்போது ஸ்பீடு அதே சேம் தான். ஸ்பீடு 13 பை ஒரு மினிட்டுக்கு எவ்வளோ செகண்ட்ஸ் வரும்? 60 செகண்ட்ஸா? ஒரு மினிட்டுக்கு 60 செகண்ட்ஸ். அப்போது 60 1 2 வருமா? அப்போது 1/2 1/2 எழுத முடியாது. ஸ்பீடுன்னு போட்டு இதை டிவைட் பண்ணனா என்னாகும்? 0.5 செகண்ட்ஸ் வருமா? இதுதான் ஆன்சர். ஓகேவா? 0.5 ஃபீட் அண்ட் செகண்ட்ஸ். இது மினிட்டு, இது செகண்ட்ஸ். ஓகேவா? தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. இது மினிட்டு, இது செகண்ட்ஸ். ஓகேவா? கீழே therefore hence the speed of the lift is 0.5 feet by செகண்ட்ஸில் வந்திருக்குது. ஓகேவா? எதனால் நான் 30 ஃபீட் இன் மினிட்னு ஆன்சர் வராதுன்னு சொல்கிறேன்னா, அவங்க கொடுத்துருக்கிறது 2 நிமிஷம் தான். 2 நிமிஷத்தில் எப்படி 30 மினிட் வரும்? அப்போ அதையும் இன்னும் குறைக்கிற மாதிரி தான் வரும் உங்களுக்கு. ஏன்னா இது மினிட்ல இருக்குது. அவங்களுக்கு சொல்கிறது 2 மினிட்ல இவ்வளோ தூரம் வந்திருக்குன்னு சொல்கிறாங்க. ஓகேவா? இங்கே 13 இருக்குது. அப்போ ஸ்பீடை வச்சு நீங்கள் டிவைட் பண்ணால் 30 மினிட்லேருந்து அது செகண்ட்ஸாக மாற்றணும். அப்போ செகண்ட்ஸாக மாற்றினீங்கன்னா 60, ஒரு மினிட்டுக்கு 60 மினிட்ஸ் வரும். அப்போ ஈக்குவல் டு 1/2 வரும். 1/2 டிவைட் பண்ணிங்கன்னா 0.5 வரும். அப்போது ஸ்பீடு 0.5 செகண்ட்ஸில் அந்த 30 டிகிரி பார்க்குறீங்களா? இங்கே 30 டிகிரி பார்க்குறீங்க பார்த்தீங்களா? அங்கே வந்துருச்சு 0.5 ஸ்பீடில். 0.5 ஸ்பீடில் வந்து இங்கே வந்துருச்சு. ஓகேவா? எதாவது டவுட்னா கமெண்ட் பண்ணுங்கள். முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.